ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் புல்லி செட்டப்பில் இருக்குது. இருந்தாலும் என்ன ஒரு இதில் மைனஸ்னால் இவன் ப்ளஸில் இருக்கான். அப்படி பேங்க் நிஃப்டி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த ஹைக்கு மேலே நிஃப்டி வந்து இந்த ஹைக்கு மேலே இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த லோ உடைச்சிட்டான். உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நேற்றோட லோ உடைக்காமல் இன்சைடாக தான் இந்த கேண்டில் இருக்குது. லேசாக மேலே ஹை மட்டும் வயலேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டில் இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேரிஸில் இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணால் பெரிய ஃபால்ட் இருக்க செட்டப்பில் இவன் இருக்கான். அவன் வந்து ஹையை பிரேக் பண்ண மேலே போகிற மாதிரி இருக்கான். அந்தமாதிரி இருந்தாலே மார்க்கெட்டில் ஒரு கிளியரான செட்டப்பில் நம்ம ட்ரா பண்ணுறது சிரமம். சரி, ஓகே, நம்ம நிஃப்டிக்கு என்ன வரையும் இந்த பேங்க் நிஃப்டிக்கு என்ன செட்டப் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ ஓகே, நிஃப்டி இருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம் 24,209 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பார்த்தா 24,259. தேர்ட் வந்து இன்றைக்கி போன ஹை தான் 24,334. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,126 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் 24,059.